என்னங்க, பொழுது விடிஞ்சா வேலை, ஆஃபீஸ், டார்கெட், ஓவர் டைம்னு ராப்பகலா மாடா உழைக்கிறோம். உடம்பு வலிக்க வலிக்க உழைச்சு மாசமானா ஒரு தொகை கைக்கு வருது. ஆனா அந்த சந்தோஷம் வெறும் 2 நாள் கூட நிலைக்க மாட்டேங்குதே. ஏன்? மாச கடைசியில பார்த்தா சம்பளம் எங்க போச்சுன்னே தெரியலையேன்னு ஏதாச்சும் ஒரு மூலையில உட்காந்து மொபைல்ல வர்ற பேங்க் மெசேஜையே வெறுத்து பார்த்துட்டு இருக்கீங்களா? நிச்சயமா சொல்றேன். தப்பு உங்க உழைப்புல இல்லங்க. நீங்க போடுற உழைப்புக்கு நீங்க இந்நேரம் நிம்மதியா இருந்திருக்கணும். ஆனா உங்களுக்கு தெரியாமலே நீங்க ஆசையா வளர்த்து வச்சிருக்கிற ஒரு குணம். அது என்ன குணம்? அது எப்படி தெரியுமா உங்க பணத்த நீங்க அறியாமலேயே மெல்ல மெல்ல கரைக்குது? அதை இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். நம்ம முத்து, செல்வி குடும்பத்துல நடந்த இந்த யதார்த்தமான கதைய மட்டும் நீங்க முழுசா கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இது ஒரு கதை மட்டும் இல்ல. நம்ம எல்லாருடைய வீட்டிலையும் நடக்கிற நிதர்சனம். வாங்க, முத்துவோட வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். முத்து ஒரு தனியார் கம்பெனில மேனேஜர் வேலை. கை நிறைய சம்பளம், அழகான குடும்பம்னு எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. இவரும் நல்ல குணம் படைச்ச மனுஷன்தான். ஆனா இவர்கிட்ட ஒரு சின்ன பலவீனம். அதுதான் ஊர் மெச்ச வாழணுங்கிற ஆசை. ஊர்கண்ல தான் ஒரு பெரிய ஆள், தான் ஒரு சக்சஸ்ஃபுல் மேன்னு தெரியணும்னு எப்பவும் நினைப்பாரு. அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணவும் தயங்க மாட்டார். இதோ இன்னைக்கும் பாருங்க, அடுத்த வாரம் அக்கா வீட்டு விசேஷம். அதுக்காக இப்பவே புது துணிமணிகளோட வராரு. அதுவும் சாதாரண கடை இல்லைங்க, சிட்டிலேயே ரொம்ப காஸ்ட்லியான கடை. என்னங்க இது? என்ன இவ்ளோ பெரிய பெரிய பாக்ஸு? போன மாசம்தான் என் தம்பி கல்யாணத்துக்கு எல்லாரும் புது துணி எடுத்தோம். அதுக்குள்ள எதுக்கு இப்ப மறுபடியும் இவ்வளவு செலவு? அதுவும் இந்த கடையிலயா? இங்க ஒரு துணி எடுத்தாலே 1 மாசம் மளிகை காசு காலியாகிடுமே. இருக்கிற துணிய வச்சு சமாளிக்க கூடாதா? செல்வி, உனக்கு விவரம் பத்தாது. அங்க வர்றவங்க எல்லாரும் சாதாரண ஆளுங்க இல்ல. என் ஆபீஸ் கொலீக்ஸ் வராங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வர்றாங்க. அங்க போய் நின்னா எல்லாரும் என்ன பத்தி தான் பேசணும். பாருடா, முத்து பெரிய கம்பெனி மேனேஜர், ஆனா பழைய சட்டைய தான் போட்டு வர்றான்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லிட்டா கூட எனக்கு அது தலகுனிவு. நம்ம கௌரவத்தை நாம தான் பாத்துக்கணும் செல்வி. இது வெறும் சட்டை இல்ல, என்னோட அந்தஸ்து. பாத்தீங்களா? செல்விக்கு தெரியுது இது அனாவசிய செலவுன்னு. ஆனா முத்துவுக்கு தெரியறதெல்லாம் ஊரோட அந்த போலி புகழ்ச்சி மட்டும்தான். கௌரவங்கிற பேர்ல முத்து போட போற இந்த சட்டை அவரோட சேமிப்பை எரிக்க போற நெருப்புன்னு அவருக்கு அப்ப புரியல. விசேஷ மண்டபமே ஜேன்னு இருக்கு. ஆனா எல்லாருடைய கவனமும் மேடையில இருக்கிற ஜோடிய விட நம்ம முத்து மேலதான் இருக்கு. முத்துவுக்கும் இன்னைக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ஏன்னா அவர் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாரும் அவர் போட்டிருக்கிற அந்த விலை உயர்ந்த பட்டுச்சட்டைய தொட்டு பார்த்து பாராட்டுறாங்க. முத்துவும் சும்மா இல்லாம அடிக்கடி தம் பாக்கெட்ல இருந்து அந்த 80,000 ரூபாய் புது மாடல் போனையும் எடுத்து டைம் பாக்குற மாதிரி சீன் போடுறாரு. என்ன முத்து, போன் ரொம்ப அட்டகாசமா இருக்கே. இது அந்த லேட்டஸ்ட் மாடல் தானே? 1 லட்சம் ரூபாய் வரும்னு சொன்னாங்களே, நீ அதுக்குள்ள வாங்கிட்டியா? நீ கொடுத்து வச்சவன்பா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? கம்பெனில மேனேஜரா இருந்துட்டு சாதாரண போன் வச்சிருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கிட்டேன். இந்த ஒரு வார்த்தை புகழ்ச்சிக்காக முத்து எவ்வளவு ஏங்கிறாரு பாருங்க. சுற்றி இருக்கிறவங்க பாராட்டும் போது முத்து என்ன நினைக்கிறார் தெரியுமா? வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம், நாம தான் இங்க கெத்துன்னு மனசுக்குள்ள ஒரு மாய உலகத்துல மிதக்கிறாரு. அந்த புகழ்ச்சி ஒரு போதை மாதிரி அவர் தலைக்கு ஏறுது. ஆனா முத்துவுக்கு ஒண்ணு புரியல. இந்த கூட்டத்துல இவரை புகழ்றவங்க யாரும் இவருக்கு பண கஷ்டம் வந்தா ஓடி வந்து உதவ போறதில்ல. முத்துவுக்கு இது அந்தஸ்து. ஆனா வீட்டுக்கு வந்து கணக்கு பார்த்தாதான் தெரியும், அந்த அந்தஸ்துக்காக அவர் வாங்கின அந்த போனுக்கும் துணிக்கும் அடுத்த மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ சிங்க குட்டி மாதிரி வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கோன்னு. அந்த ஒரு நாள் புகழ்ச்சிக்காக 30 நாள் உழைப்ப தார வார்த்துட்டு நிக்கிறாரு முத்து. முத்து இப்போ ஒரு இடிஞ்சு போன கோபுரம் மாதிரி உட்கார்ந்திருக்காரு. விசேஷத்துல கிடைச்ச அந்த கைத்தட்டலும் புகழ்ச்சியும் இப்போ அவருக்கு கசக்குது. ஏன்னா அந்த ஒரு நாள் கௌரவத்துக்காக அவர் செஞ்ச செலவு அடுத்த 3 மாசத்துக்கான தூக்கத்தை தொலைச்சிடுச்சு. அப்போதான் அவர் அப்பா சொக்கலிங்கம் ஐயா உள்ள வராரு. அவர் பேச போறது வெறும் வார்த்தை இல்லைங்க, பல வருஷ கால அனுபவம். என்னப்பா முத்து, பெத்த கடனா வாங்கின கடனான்னு கணக்கு போட்டு முழிச்சிட்டு இருக்கியா? ஒன்னு தெரிஞ்சுக்கோப்பா, வெள்ளை வேட்டி அழுக்காக கூடாதுன்னு நினைக்கிறவன் ஒரு நாளும் வயல்ல இறங்கி வேலை செய்ய முடியாது. நீ இப்ப போட்டிருக்கிய இந்த மினுக்கலான பட்டு சட்டை, இது உன்னோட உழைப்ப உறிஞ்சிற அட்டைப்பூச்சிப்பா. நீ பெருமையா கையில வச்சிருக்கிற இந்த விலை உயர்ந்த போன் உனக்கு கிடைச்ச வசதி கிடையாது. இது உன்னை மத்தவங்க கிட்ட வசமா மாட்ட வைக்கிற தூண்டில் முள்.
எப்போ அத தொடுவியோ அப்போ அது உன்னை இழுக்கும். முத்து நிமிர்ந்து அப்பாவ பாக்குறான். அவர் கண்கள்ல ஒரு குற்ற உணர்ச்சி. அப்பா விடாம தொடர்றாரு. முத்து, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. கடன் வாங்கி நெய் சாப்பிட்டா அது நாக்குக்கு தான் ருசி, ஆனா வயித்துக்கு அது வெறும் சுமைதான். மத்தவன் முன்னாடி நீ பெரிய ஆளா தெரியணும்னு படுற கவலை இருக்கே, அதுதான் முத்து உன்னோட உண்மையான வறுமை. நிஜமான பணக்காரன் யாரு தெரியுமா? யார்கிட்ட அதிகமான பொருள் இருக்கோ அவன் இல்ல. எவனுக்கு தேவைகள் கம்மியா இருக்கோ அவன்தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன். இன்னிக்கு நீ 50,000 சம்பாதிக்கிற, ஆனா அந்த கௌரவங்கிற போதைக்காக 60,000 செலவு பண்ற. இந்த 10,000 பற்றாக்குறை இருக்கு பாரு, இது இன்னிக்கு உன்னை வருத்தப்பட வைக்கும், ஆனா நாளைக்கு உன்னை நடு ரோட்ல பிச்சை எடுக்க வைக்கும்பா. பழைய காலத்துல ஓட்டப்பானைய வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க முத்து, ஏன்னா அதுல எதை ஊத்துனாலும் தங்காது, லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது. அதே மாதிரிதான் இந்த போலி கௌரவம். இந்த குணம் உன் மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன் பெட்டியில ₹1 கூட தங்காது. ஊருக்காக வாழாத முத்து, அது வெறும் காணல் நீர். உன் பெண்டாட்டி பிள்ளைக்காக வாழு, அவங்க வயித்துக்கு 3 வேளை நிம்மதியா சோறு போடு. அதுதான் ஒரு ஆம்பளைக்கு நிஜமான கௌரவம். மத்தவன் மெச்சணும்னு நினைச்சா உன் பாத்திரம் கடைசி வரைக்கும் காவியாதான் இருக்கும். அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் முத்துவுக்குள்ள ஒரு சம்மட்டி அடியா விழுது. இவ்வளவு நாள் ஒரு மாய உலகத்துல வாழ்ந்திருக்கோன்னு இப்பதான் அவருக்கு உரைக்குது. மேஜை மேல கிடக்கல அந்த விலையுயர்ந்த போனை பாக்குறாரு. அந்த போனோட பளபளப்பு இப்ப அவர் கண்ண உறுத்துது. ஏன்னா அது ஒரு போன் இல்ல, அது அவர் குடும்பத்தோட நிம்மதியா அடகு வச்சு வாங்கின ஒரு வெறும் பிளாஸ்டிக் துண்டு. முத்துவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவ்வளவு நாள் அவர் ராப்பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அவர் பெண்டாட்டி பிள்ளைக்காக இல்லைங்க, இந்த ஊருக்காக. தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட தான் நல்லா இருக்கிறதா மத்தவன் நினைக்கணுன்றதுக்காகவே தான் வாழ்க்கைய தொலைச்சிருக்காரு. முத்து இப்போ தன்னைத்தானே கேட்டுக்கிறாரு. தேவை எதுன்னு தெரியாம ஆசைய துரத்துனது ஒரு தப்பா? ஆடம்பரமா இருக்கிறது தான் அந்தஸ்துன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவன் முன்னாடி வேஷம் போட்டது தப்பா? மத்தவங்க பாராட்டணுன்றதுக்காக தன் நிம்மதியையும் தன் குடும்பத்தோட சேமிப்பையும் கொண்டு போய் அடகு வச்சது தப்பா? ஆமா முத்து, இந்த 3மே தப்புதான். நண்பர்களே, முத்துவ மட்டும் குறை சொல்ல முடியாது. இன்னிக்கு நம்மள பல பேரோட கதையும் இதுதான். மத்தவ மெச்சணும்னு நீங்க கௌரவம் பாத்தீங்கன்னா உங்க உழைப்பு ஒரு ஓட்ட பாத்திரத்துல ஊத்துன தண்ணி மாதிரிதான். நீங்க 1,00,000 இல்ல, வருஷத்துக்கு 1,00,00,000 சம்பாதிச்சாலும் இந்த ஆடம்பர குணம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா மாச கடைசியில உங்க பாத்திரம் காலியாதாங்க இருக்கும். உங்க கௌரவம் உங்க பாக்கெட்ட மட்டும் காலி பண்ணாது, உங்க நிம்மதியையும் சேர்த்துதான் காலி பண்ணும். பாத்தீங்களா நண்பர்களே, முத்துவுக்கு கிடைச்ச அந்த பாடம் இன்னிக்கு நம்மள பல பேருக்கு தேவைப்படுது. நாம சம்பாதிக்கிற பணம் நம்மளோட நிம்மதிக்கும் நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் பயன்படணுமே தவிர அடுத்தவன் முன்னாடி கெத்தா தெரியறதுக்காக பயன்படக்கூடாது. ஊருக்காக வாழ்றவன் ஒருபோதும் உயர முடியாது. தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் திட்டமிட்டு வாழ்றவன் ஒருபோதும் வீழமாட்டான். உங்க வாழ்க்கையிலையும் இந்த கௌரவங்கிற ஓட்டை இருக்கா? இருந்தா இன்னிக்கே அதை அடைக்க பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. அவங்க வீட்டு பானையும் நிறையட்டும். இதே மாதிரி ஒரு பயனுள்ள கதையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.